ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நம்ம டைப் 4 பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக என்ன கேட்போம்னா வருமானம், செலவு, சேமிப்பு, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பான். நாம் இதை எளிமையான மெத்தடில் தான் பார்க்குறோம். ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 9:7 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் மாதம் 2000 ரூபாய் சேமிக்கிறார்கள் எனில் அவர்களின் வருமானங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 23 வந்து கேட்டிருக்கான். எழுதியிருக்கேன் பாருங்க. ஏ இருக்காரு, இங்க பி இருக்காரு, ரைட்டுங்களா? வருமானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருமானம் 9:7, ரைட்டுங்களா? 9:7. இப்போ செலவு என்ன கொடுத்துருக்கான்? செலவு வந்து பார்த்தீங்கன்னா 4:3ன்னு கொடுத்துருக்கான். ஒவ்வொருவரும் மாசம் வந்து எவ்வளோ சேமிக்கிறாங்க? 2000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அதாவது ஏவும் 2000 சேமிக்கிறாரு, பியும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சேமிக்கிறாரு, ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்குறான்? வருமானத்தினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, கூட்டுத்தொகை, வருமானத்தினுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் வருமானம். இதனுடைய கூட்டுத்தொகை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வருமானம் என்ன ரேஷியோல கொடுத்துருக்கான்? 9:7. அப்போ 9 ஒரு 7 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் 16ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நமக்கு தேவை ஆன்சர் தான். அது டைரக்டா கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம், ரைட்டுங்களா? இப்போ நான் பயன்படுத்த போற மெத்தட் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட். இப்போ வருமானமும் செலவும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றேன், ரைட்டுங்களா? 9 3 27 கிடைக்குது. மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணி கழிக்கணும். 7 28, ரைட்டுங்களா? கழிச்சா என்ன கிடைக்கும்? -1. நீங்க -1 எல்லாம் போடக்கூடாது, 1 தான் எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மிச்ச ரிமைனிங் இருக்கிறதையும் நான் கிராஸ் மல்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறேன். பாருங்க, 4 2 8, அப்படின்னா 8000 எடுத்துக்கலாமா? மைனஸ் இங்க பாருங்க 3 2 6, 6000 எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்தையும் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 2000 rupees கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ ஒரு ரேஷியோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2000. அவன் என்ன கேட்டிருக்கான்? சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்கறான். சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா 9 7 16, ரைட்டுங்களா? 16 பங்கு எவ்வளவுன்னு கேட்கறான். ஒரு பங்கு 2000னா 16 பங்கு அப்படின்னு நீங்க மல்டிப்ளை பண்ணுதான். 16 32, அந்த 3 0 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 32,000ன்றது தான் இதுக்கான ஆன்சர். இது நீங்க டைரக்டா நீங்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போடலாம். எப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ரேஷியோடைய கூடுதல் தானே ஆன்சரால டிவைட் ஆகும். 16 கிடைக்குதுங்களா எனக்கு? 16 டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 32 டிவைட் பண்ணும். ஸோ இதை நீங்க ஆப்ஷன் வச்சு கூட எளிமையா ஒரு 5 செகண்ட்ல போடலாம். ஆனா சம் போட கத்துக்குங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஆகியோரின் வருமான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:4 மற்றும் செலவு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3:2. ஆண்டின் இறுதியில் ஒவ்வொருவரும் 1600 வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கிறார்கள் எனில் பியின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு ஆர்ஆர்பி என்டிபிசி 2022ல கேட்டிருக்கான். இப்போ நம்ம கிவன் டேட்டா நம்ம அப்படியே எழுதலாம். பி கியூ அப்படின்னு 2 பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? வருமான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:4. 5:4 நம்ம எடுத்துக்கலாமா? 5:4ன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலவு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3:2, ரைட்டுங்களா? என்ன கேட்கறான்? பியின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறான். பியோடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரேஷியோல இருக்குது. அப்போ 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனாவது குறைஞ்சபட்சம் 5ஆல டிவைட் ஆகும். அது எந்த ஆப்ஷன் 5ஆல டிவைட் ஆகுதோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிவைட் ஆயிடுச்சுன்னா ஈஸி தான். அதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க சம் பண்ணி தான் ஆகணும், ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, சேமிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் பாருங்க. சேமிப்பு ஒவ்வொருவரும் 1600 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்போ பின்றவரும் ஒரு 1600, கியூன்றவரும் ஒரு 1600. வழக்கம் போல இது கிராஸ் மல்டிபிகேஷன்ல பண்ண முடியும். ஆனா அதை விட இன்னும் குயிக்கா பண்ணணும்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, ரைட்டுங்களா? அதாவது டிஃபரன்ஸ் மெத்தட். ரேஷியோட டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? இந்த 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னது பாருங்க, 1. இந்த 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1. இப்படி இது ரெண்டும் காமன் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா இந்த 2 ரேஷியோக்கு இடையில வித்தியாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1600ன்றது, ரைட்டுங்களா? இப்போ 1 2 2 8 2 16. அப்போ ஒரு ரேஷியோன்றது வந்து பாத்தீங்கன்னா 800. கேள்வி என்ன கேட்டிருக்கான்? ஏனுடைய வருமானம் 5 ரேஷியோ. அப்ப இன்ட்டு 5ஆல பெருக்கணும்னா 8 5 40. அப்போ 4000ன்றது தான் ஆன்சரா இருக்கும், ரைட்டுங்களா? இப்படி ஷார்ட்டா பண்ண முடியும். பட் கிராஸ் மல்டிபிகேஷன்லயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ரைட்டுங்களா? பாருங்க, இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றேன். 2 10, 3 12. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். நீங்க -2 எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 16 48, அப்படின்னா 4800, ரைட்டுங்களா? மைனஸ் 2 16 32, ரைட்டுங்களா? இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, 1600, ரைட்டுங்களா? 1 2 2 8 2 16. ஒரு ரேஷியோன்றது
800. அவன் என்ன கேட்குறான்? P உடைய வருமானம் 8 5 40, அதே 4000 தான். அப்போ நீங்க கிராஸ் மல்டிபிகேஷன்ல பண்ணாலும் பண்ணலாம், இல்ல டைரக்டா இது மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து டிஃபரன்ஸை வச்சும் நீங்க பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏபி மற்றும் சி ஆகியோரின் வருமான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 7:9:12. அவர்களின் செலவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 8:9:15. ஏ தனது வருமானத்தில் 1/4 பங்கை சேமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேமிப்பு வந்து 1/4னா செலவு 3/4 இருக்கும். ரைட்டுங்களா? இப்படிதான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏபிசி ஆகியோரின் சேமிப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி சிஜிஎல் 24 வந்து கேட்டிருக்கான். இதுக்கு கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தடை வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் 2 பேருக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆனா இங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எந்த மெத்தட் 3 பேருக்கு பயன்படுத்தோம்னா ஸ்கேலிங் மெத்தட் தான் பயன்படுத்தும். இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்டஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் மெத்தட் தான். அதை விட உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தெரியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, வருமானம் ரைட்டுங்களா, அது ஒரு விகிதத்தில் ஊத்துறான். ஏ பி சி வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விகிதத்தில் ஊத்துருக்காங்க? 7x 9x. ஏன்னா வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்றேன், ஏன்னா 3 பேர் இருக்கிறதுனால வேரியபிளை வந்து நாங்க ஆட் பண்ணி ஆகும். 12x இது வந்து வருமானம். செலவு விகிதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8y 9y 15y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா சேமிப்பு 1/4 அப்படின்னா இதை சேமிப்புனா அப்ப செலவு என்னவா இருக்கும்? 3/4 செலவா இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? 8y எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? 8yல 3/4 செலவு. எதுல செலவு? வருமானத்துல செலவு. வருமானம் வந்து 7x. ரைட்டுங்களா? 7x. இப்போ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 8 32y இஸ் ஈக்குவல் டு 3 21x. நம்ம எடுத்துலாமா? y by x எடுத்துக்கிறேன். அப்ப 21 டிவைட் பை 32. அவ்வளவுதாங்க. y ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, x ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இது எதுவுமே நீங்க சப்மிட் பண்ணா மட்டும் போதுமானது. ரைட்டுங்களா? பாருங்க, நம்ம கிட்ட அவன் கேட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப சேமிப்பு விகிதம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதாவது வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது? சேமிப்பு கிடைக்க போகுது. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். ரைட்டுங்களா? எக்ஸோட வேல்யூ நம்ம வேல்யூ போட்டுறோம், ஒய்யோட வேல்யூ நம்ம இன்புட் பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கழிச்சா வந்து போதுமானது. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? 7x ரைட்டுங்களா? 7x தானே? ரைட். 7x எக்ஸோட வேல்யூ என்னங்க? எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32. ரைட்டுங்களா? 2 14 மிச்சம் 1 3 21 22. ஏன்னா கழிக்கணும், கழிச்சதான் நமக்கு சேவிங்ஸோடைய வேல்யூ தெரியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒய்யோடைய வேல்யூ அதை அப்ளை பண்ணுங்க. ஒய்யோடைய வேல்யூ 8yன்னு கொடுத்துருக்கான். அப்போ 8 இன்ட்டு ஒய் வந்து பாத்தீங்கன்னா 21. இதை நான் மல்டிப்ளை பண்றேன். 1 8 8 2 8 16. கழிங்க. 224ல 168 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 56ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா XY நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் கிடையாது. ரைட்டுங்களா? 56 ஃபர்ஸ்ட்ல எது வருதோ ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஏன் போறேன்னா உங்களுடைய புரிதலுக்காக அவசியம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. இரு நபர்கள்னாவே நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸ்கேலிங் மெத்தட் வந்து பார்க்க போறதில்ல. அவங்களுடைய வருமான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:3. நான் இந்த கொஸ்டின் எழுதுகிறேன். ஸோ ஏ பி அப்படின்னு 2 பேரை வச்சுப்போமே, நாமளே வச்சுப்போம். வருமான விகிதம் அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதான் ரேஷியோல சொல்லியிருக்கான். 5:3ன்னு சொல்லியிருக்கான். செலவு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 9:5. ரைட்டுங்களா? இப்போ செலவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9:5 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வேற என்ன சொல்றோம்? சேவிங்ஸ் சொல்லியிருக்கான். சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1300. சேமிப்புன்னு எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு 1300, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 900. ரைட்டுங்களா? 900 தானே? ஓகே. எனில் அவர்களின் வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பி 2022 கேட்டிருக்கான். ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. உங்களை யோசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கான். நம்ம ஈஸியா பார்க்க போறோம். ரைட்டுங்களா? கிராஸ் மல்டிபிகேஷன் 5 25. ரைட்டுங்களா? மைனஸ் 9 3 27 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது 2க்கு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போறோம். ரைட்டுங்களா? 5 50 3 5 15 65 வருது. ஸோ 65. இந்த டபுள் 0 நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? மற்ற இது கிராஸ் பண்ணுங்க. 9 9 81
இந்த 00 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 8100லேருந்து 6500 வந்து கழிக்கணும். ரைட்டுங்களா? 8100லேருந்து 6500 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 1600ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? இந்த 2 ரேஷியோ தான் 1600. அப்போ ஒரு ரேஷியோன்றது இது அடிக்க வந்தேன் டைரக்டா. 1 2 2 8 2 16. ஒரு ரேஷியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா 800. ரைட்டுங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணா 8 5 40. அப்போ எனக்கு 4000 கிடைக்கும். ரைட்டுங்களா? 3 8 24 2400ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 4001 2401. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2. ரைட்டுங்களா? இப்போ ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ வருமான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2ன்னு கிடைக்குது. அவர்களின் செலவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5:3. செலவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5:3. ரைட்டுங்களா? இருவரும் தலா 1000 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க. பியின் வருமானம் என்னன்னு கேட்குறான். இப்போ சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே ஆளுக்கு 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. ரைட்டுங்களா? பியினுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்குன்றதுனால ஆன்சர் வந்து 2ஆல டிவைட் ஆகணும். ரைட்டுங்களா? ஆப்ஷன்ல எது 2ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். நீங்க டைரக்டா எடுக்கலாம். இருந்தாலும் நான் கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட்ல இது எப்படி செய்யறதுன்ட்டு வழக்கம் போல செஞ்சு காட்டுறேன். ரைட்டுங்களா? 3 3 9 2 5 10 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இது 2 கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. இது ஒரு 5000, இது ஒரு 3000. அப்ப கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2000 தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு ரேஷியோன்றது 2000. இவன் என்ன கேட்கறான்? பி உடைய வருமானம் கேட்கறான். அப்போ 2 ரேஷியோ 2 2 4. அப்போ எனக்கு 4000 தான் ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோரின் மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 5:4. நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 5:4 அப்படின்னு கொடுத்துருக்கான். செலவு வந்து பார்த்தீங்கன்னா 9:7. ரைட்டுங்களா? செலவுன்னு எடுத்துக்கிட்டா 9:7. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒய்யின் வருமானம் எக்ஸின் செலவுக்கு சமம். அதாவது ஒய்யோடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய செலவுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரைட்டுங்களா? இது எக்ஸோடைய செலவுக்கு சமம். அவர்களின் சேமிப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பில கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இது ஸ்கேலிங் மெத்தட் அல்லது யூக்ளைசிங் மெத்தட் அப்படின்ற மெத்தட்ல வந்து இப்போ சால்வ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? மேல நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. மேல பாருங்க. இதை இந்த ஈக்குவேஷன் 9ஆலையும் இதை 4ஆலையும் நான் மல்டிப்ளை பண்றேன். ரைட்டுங்களா? 9 5 45. 9 நாங் 36. ரைட்டுங்களா? இதை பாருங்க. 9 நாங் 36. 7 நாங் 28. என்ன கேட்கிறான்? கொஸ்டின் பாருங்க. அவர்களின் சேமிப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். வருமானத்திலிருந்து செலவு கழிச்சா நமக்கு சேமிப்பு கிடைக்குமா? ரைட்டுங்களா? இது 9ன்னு கிடைக்கும். இது பாருங்க 9 28 8ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ 9:8ன்றது தான் அவங்களுடைய சேமிப்பு விகிதம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நபரின் வருமானம் மற்றும் செலவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 8:5. அதாவது 8:5. இது வருமானம், இது செலவுன்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க. வருமானம் 25% அதிகரித்து செலவும் அதிகரித்தால், அதாவது வருமானமும் அவருக்கு அதிகரிக்குது, செலவும் அதிகரிக்குது. சேமிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023ல கேட்டிருக்கான். நம்ம 8 5 அப்படிமே நம்பர்ஸா எடுத்தோம்னா நமக்கு டெசிமல் வரும். அதனால இது நான் 800ஆகவும் இதை 500ஆகவும் எடுத்துக்கிறேன். சேமிப்புன்னு என்னங்க? வருமானத்திலிருந்து செலவு கழிச்சா சேமிப்பு. எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? அடுத்து என்ன சொல்றான்? வருமானம் 25% அதிகரித்து. ரைட்டுங்களா? 25%னா 1/4. அப்போ 800ல ஒரு நாள் 4 2 நாங்க 8. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 200 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது வருமானம். வருமானத்துல ஒரு 200 அதிகரிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகும்? 800 இருந்தது 1000 மாறிடும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. செலவு 500ல செலவு வந்து ஒரு 28%. ரைட்டுங்களா? இந்த 00 கேன்சல் பண்றேன். 5ஆல் அடிக்கிறேன். பெருக்கிறேன். 8 5 40 0 மிச்சம் 4 2 5 10 4 14. 140 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப 500 இருந்தது 640 மாறி இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க 360. ரைட்டுங்களா? 300 ரூபாய் சேமிச்ச அவரு இப்ப எவ்வளவு சேமிக்கிறாரு? 360 ரூபாய் சேமிக்கிறாரு. இதுல இருந்தே வருமானம் செலவுக்கு போய் சேமிப்பு வந்து அதிகமாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ 300 ரூபாயில 60 ரூபாய் என்பது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். 00 கேன்சல் 1 3 3 2 3 6. அப்போ 20%ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி வருமானங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5:7. ஏ மற்றும் பி முறையே 4000 மற்றும் 5000 சேமிக்கின்றனர். ஏயின் செலவு பியின் செலவில் 66 2/3% எனில் அவர்களின் மொத்த வருமானம் என்னன்னு சொல்லிட்டு சிஜிஎல் 2023ல கேட்டிருக்கான். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது இந்த பர்சன்டேஜ் தான். ரைட்டுங்களா? 66 2/3%.
இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கான். முதல்ல இது கூட பெருக்குங்க. 66 இன்ட்டு 3 நீங்கள் பெருக்குனா 198ன்னு கிடைக்கும். அது கூட இந்த 2 ஆட் பண்ணுங்க, 200ன்னு கிடைக்கும். இப்போ 200/3 பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாமா? இந்த பர்சன்டேஜ் போகணும்னா டிவைட் பை 100 பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2/3 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்க, 5:7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2:3. வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஒன்று, 5000 ஒன்று, ரைட்டுங்களா? இது 4000, இது வந்து பார்த்தீங்கன்னா 5000. இது கிராஸ் மல்டிப்ளை வந்து நீங்கள் பண்ண வேண்டியதான், ரைட்டுங்களா? 3 5 2 14, 5ல் 14 போச்சுன்னா எனக்கு 1 தான் கிடைக்கும், ரைட்டுங்களா? 3 12, 2 5 10, ரைட்டுங்களா? 12,000த்தில் எனக்கு 10,000 போச்சுன்னா 2000 தான் கிடைக்கும். அப்போ ஒரு பங்குன்றது டைரெக்டாக நம்ம 2000 எடுத்துக்கலாம். அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, அவர்களின் மொத்த வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? வருமானம் வந்து 5 7 12 பங்கு, 2 12 24. அப்போ 24,000ன்றது தான் அவங்களுடைய மொத்த வருமானம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ராம் மற்றும் ஷாம் ஆகியோரின் வருமான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2, ரைட்டுங்களா? இப்போ வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2ன்னு எடுத்துக்கிறேன். செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2:1. செலவு வந்து பார்த்தீங்கன்னா 2:1. சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஒரு 3000, ரைட்டுங்களா? 4000 3000. இது வந்து சேமிப்பு. கிராஸ் மல்டிபிகேஷன்லேயே பார்த்துடலாம். 1 3 3, 2 2 4, கழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும். 3 2 6 அப்படின்னா 6000. ஒரு நாள் 4 4000. 6000த்தில் 4000 போச்சுன்னா எனக்கு 2000 கிடைக்கும். இது நான் ஏன் ஷார்ட்டாக பண்ணுறேன்னா உங்களுக்கு பழக்கமாயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ ஒரு ரேஷியோன்றது 2000. அப்போ 3 ரேஷியோ, 3 2 6000, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோ, 2 2 4000. அப்போ 6000 4000ன்றது தான் அவங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5:3. இப்போ வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 5:3. செலவு வந்து பார்த்தீங்கன்னா 9:5. செலவுன்னு எடுத்துக்கிட்டா 9:5. இருவரும் தலா 2600 வந்து சேமிக்கிறார்கள். சேமிப்பு எடுத்துக்கினா 2600. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, கிராஸ் மல்டிபிகேஷன். 5 25, 9 3 27, கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இது 2 கிராஸ் மல்டிபிகேஷன், ரைட்டுங்களா? 9054க்கு 4, மிச்சம் 5, 2 9 18, 23. இந்த 00 அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, 5030க்கு 0, மிச்சம் 3, 2 5 10, 10 3 வந்து 13, ரைட்டுங்களா? அந்த 00 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 7000, இது ஒரு 3000. இது கழிச்சா என்ன வருது? 10,400ன்னு வருது. 10,400ன்னு வருது. ஸோ 10,400ன்றது தான் ஆன்சர். Indus Classes